கேள்வியை நீ கேட்கிறாயா இல்ல நான் வேண்டாம், நானே கேட்கிறேன். திடீர்னு நான் ஒரு பையனை கூட்டிட்டு வந்து இவனைதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. எனக்கு தெரியும் கேரக்டர். எவன் வந்து புடிச்சு நின்னு கொஞ்ச நேரம் இருப்பான்ற அந்த தைரியம். இது யாரா இருந்தாலும் 1 மாசம் 2 மாசம் அவளே ஒண்ணும் பண்ணலன்னா கூட மாசம் சொல்லி கொடுத்துருவோம். சரி சரி அப்படி கிடையாது. பட் இதுவா சொன்னா நம்ம உன்னோட டிசிஷன் தான். டாக்டர் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு ஹீரோயின் ஆக போறேன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? பல லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். அம்மா பதில் தான் எனக்கு வேணும். அம்மா பதில் சந்தோஷப்படுற வரையும் அவர் தான் இருக்கும். அப்ப கூட சொல்லுவார் 2 வருஷம் பணம் கட்டினாலும் பரவாயில்லமா, 3 வருஷம் கட்டினா கூட பரவாயில்லமா, இப்ப நீ முடிவு எடுமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. பிஜிக்கு செலவு நீங்க சொல்லுங்கம்மா. இல்ல நான் ஒத்துக்கவே மாட்டேன். சோ எப்பாவது நமக்கு பொண்ணு பிறக்கிறது பதிலா ஒரு பையன் பிறந்திருக்கலாமே யோசிச்சிருக்கீங்களா? நான் யோசிச்சது இல்ல. நானும் யோசிச்சது இல்லை. இது பையனுக்கும் சமம் பொண்ணுக்கும் சமம். யாரு பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல, வீடிக்கு மட்டும் என்ன எடுக்கிற? அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே?